வணக்கம் இடமலம் நேர்களே. நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. இப்போல்லாம் அரசியல் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது மோஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான். அதுவும் ட்விட்டர் தளத்தில் வந்து அரசியல் நிகழ்வுகள், அரசியல் தலைவர்களோட பதிவுகள் வந்து பெரிய பெரிய சலசலப்பு ஏற்படுத்துது. அது வந்து கள அரசியல்லையும் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு திருமாவளவர்களோட ட்வீட்டு, டிலீட்டு, ரிப்பீட்டு அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன தான் வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலீட்டை இழுக்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் வந்துட்டு, அதாவது அமெரிக்காவில் திரும்பி வந்து பேசின பேச்சு, அதில் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து அவரை எள்ளி நகையாடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஃபோர்டு திருப்பியும் வருது அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமாக திராவிட கட்சிகளுடைய தோற்றுவிப்பாளரான அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்தநாள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிஷோர் கே சாமிகிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். அறிஞர் அண்ணாவின் வழியில் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணாவை நாங்கள் தான் பிடிச்சிருக்கோம், எங்கள் கட்சியில் பாருங்கள் அண்ணா இருக்குது அப்படிங்கிற, அண்ணான்ற பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயமா அது? இல்லை, நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதிமுகவுடைய தோற்றம்லேருந்தே நீங்கள் வந்து அண்ணாதுரை அவர்களுடைய சிந்தனையில் உதித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த இயக்கம். நீங்கள் அண்ணாதுரை அவர்களுடைய பேச்சுக்கள், அவர் திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுதாக இருக்கட்டும், திராவிடர் கழகத்திலிருந்து அவர் வெளியேறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் உருவாக்குகிறார். மிக தெளிவாக திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று அவர் உருவாக்குகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் அவர் அந்த பெயர் சூட்டுகிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்று எதற்காக அவர் பெயர் சூட்டுகிறார் அப்படின்னு வரும்பொழுது அவர் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து ஆரியர், திராவிடர், இந்த மாதிரி இனக்குழுக்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். இந்த ஒரு இனக்குழுக்குடன் ஒரு இனக்குழுவுடன் நான் என்னுடைய இயக்கத்தை சுருக்க விரும்பவில்லை, அனைவருக்குமான ஒரு இயக்கமாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒருபடி மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, திமுக ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதில் வந்துட்டு அவர் வந்து குறிப்பிடுறார், இந்த மாதிரி வந்து திராவிடர் கழகத்தில் பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது. சரி, திராவிடர் கழகத்துடைய சட்ட விதிகளிலேயே பார்த்தீங்கன்னாக்க பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுக்கு அனுமதி உண்டு, அவர்கள் அதில் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறார். இதை அந்த காலகட்டத்தில் எதிர்த்தது யாருன்னா திமுகவில் இருந்த நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். நாத்திகம் பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார். சரி, அவர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மிக தெளிவாக திராவிடர் கழகம் முன்வைத்த அத்தனை விஷயங்களிலிருந்தும் விடுபட்ட ஒரு இயக்கமாகத்தான் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. அதோட அடித்தளமே அதுதான். அதாவது திராவிடர் கழகத்திலிருந்து நாங்கள் முற்றும் முழுவதுமாக நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்றது தான். எங்களுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈவேராவுக்கு தலைவர் பதவியை வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே அது எப்பவுமே காலியாக இருக்கும் என்று சொன்னார் என்றால், ஆமாம், எதற்காக சொன்னார் என்றால் எங்களுடைய கோட்பாடுகளுக்கு ஈவேரா அவர்கள் உடன்பட்டு வருவார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் பதவி அவருக்கு என்றைக்கும் காலியாக இருக்கும் என்று தான் அவர் சொன்னார். அப்போது நான் ஒருவரை ஆசானாக ஏற்கிறேன், அதற்காக அந்த ஆசான் சொல்லக்கூடிய அத்தனையும் நான் ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் அதோடைய அடிப்படை இதுவே. அப்போ திமுக என்பது முற்றிலும் முழுவதுமாக திராவிடர் கழகத்திலிருந்து விடுபட்டு, சித்தாந்த ரீதியாகவும் விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ரொம்ப தெளிவுபடுத்துகிறார்கள். பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்கிறாரு. பிராமணர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாவலர் நெடுஞ்செழியன் சொல்வதை இவர் ஆமோதிக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாத்திகம் ராமசாமி என்பவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். நாத்திகம் என்கிற பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும், திமுகவுடைய பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய போது முடியாதுன்னு சொல்லி அவர் வெளியேற்றப்படுகிறார். இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிக்கையே விடுகிறார். ஏன்னா அந்த நாத்திகம் ராமசாமி என்பவர் அல்லாவின் பார்வையில் அலங்கோலம் அப்படின்னு சொல்லி 2 கட்டுரைகளை வெளியிடுறார். அந்த 2 கட்டுரைகள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குகின்றன. அது வழக்கு வந்து, அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு, குரானில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது தீகா கிறிஸ்துவர்களை சீண்டியது, பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா இப்படின்னு கேட்டு கிறிஸ்துவர்களை சீண்டியது.
இந்துக்களே எப்பொழுதுமே அணிலிருந்து சிண்டி கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்களையும் தொட்ட பொழுது அவர்கள் வந்து எதிர்வினை வந்து வேறு விதமாக இருந்தது. இதை உணர்ந்து இருந்தது திமுக. அதனால தான் இந்த பர்டிகுலர் தாட் ப்ராசஸ், அதாவது நாத்திகம் ராமசாமி போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய மத துவேஷம், அல்லாவின் பார்வையில் அலங்கோலம் அப்படின்னு நீங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நீங்கள் போய் கூகுள் அண்ட் சி ஆல் திஸ். சரி இருக்கு எல்லாம். அல்லாவின் பார்வையில் அலங்கோலம் அப்படின்னு சொல்லி 2 கட்டுரைகள் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகி அது வழக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அவருக்கு பெனால்ட்டி ஏதோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெனால்ட்டி ஏதோ கட்டிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதை கூட டீக்கா தான் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அப்போ படித்தது நான் சொல்கிறது வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் நாத்திகம் ராமசாமி குறித்து ஒரு தேடலில் நான் படித்தேன். அப்போ கூட என்கிட்ட நம்ம திமுக இருக்கக்கூடிய டான் அசோக் வந்து ஈவேராவை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஈவேராவை பேசலை, ஈவே ராமசாமி வேறு, நாத்திகம் ராமசாமி வேறு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவருக்கு சொன்னேன். 4-5 ராமசாமிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே தமிழக அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரை பற்றியும் படிக்க வேண்டியது அவசியம். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ராமசாமி படையாச்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அடுத்து சிபி ராமசாமி ஐயர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியவர்னு சொல்லலாம். ஏன்னா சிபி ராமசாமி ஐயர் தான் அந்த கமிட்டி ஒன்று போட்டார் நேரு 1960களில். அந்த கமிட்டியோட தலைமை தாங்கியது சிபி ராமசாமி ஐயர். அந்த கமிட்டியோடைய அந்த குழுவோடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் 16வது சட்ட திருத்தம் அரசியல் சாசனத்தில் கொண்டு வரப்பட்டது. 16th அமெண்ட்மெண்ட் என்பது சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கங்கள் தடை செய்யப்படும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டு, அதன் அடிப்படையில் தான் திமுக திராவிட நாடு என்கிற அந்த கொள்கையை கைவிடுகிறது. இன்னும் சொல்லணும்னாக்க, இந்த குழு சார்ந்த விவாதம் மாநிலங்களவையில் நடந்த பொழுது அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறாங்க. சிபி ராமசாமி ஐயரை குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் திவானாக இருந்த பொழுது இந்திய ஒன்றியத்துடன் இணைவதற்கு எதிராக பேசினீர்கள். திருவாங்கூர் சமஸ்தானம் என்பது தனி நாடாக போக வேண்டும் என்று பேசினீர்கள். இதற்காக நீங்கள் முஸ்லீம் லீகின் ஜின்னாவுடனும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆங்கிலேயர்களுடனும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்றத பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணுறார். ஆனால் இன்றைக்கு நீங்கள், ஏன்னா சிபி ராமசாமி ஐயர் கடுமையாக எதிர்த்தார் நேரு ஒரு காலத்தில். நேரு அவரையே பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் தான் அந்த பிரிவினையை சட்டப்பூர்வமாக பேசியவர் அப்படின்றதுனால, அவருக்கு அந்த விஷயத்தை தெரியுன்றதுனால அவரை பயன்படுத்துகிறார் நேரு. இன்றைக்கு நீங்களே வந்து இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறீர்கள் அப்படின்றத குறிப்பிடுறார் அண்ணாதுரை அவர்கள். இது ஏன் சிபி ராமசாமி ஐயரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, ஆஷ்துரை மரணம் கொலையிலேருந்து ஆரம்பித்து அவருடைய ரோல் இருக்குது. பாரதியாருக்கு பெயில் வாங்கி கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து அவரோட ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் சிபி ராமசாமி ஐயருடைய பங்களிப்பு இருக்குது. சிபி ராமசாமி ஐயர் தான் விஸ்வ இந்து பரிஷத்துடைய நிறுவன தலைவர்களில் ஒருவர். அப்போது பிரிவினை பேசிய சிபி ராமசாமி ஐயர் பின் நாட்களில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய நிறுவன தலைவராகவும் ஆனார். நேருவோடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்தார். வரலாறு எப்படியெல்லாம் வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு, அதாவது அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன்னா, ஒரு நபரை நீங்கள் நம்முடைய இன்றைய சூழலில் வைத்து பொருத்தி பார்க்கக்கூடாது. அன்றைய கால சூழலில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருந்தது, அன்றைக்கு எந்த மாதிரியான அரசியல் தட்பவெட்பம் இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒருவரை ஒரே ஒரு கலரில் மட்டும் பார்க்க மாட்டீங்க. எல்லாரையுமே ஒரு மிக்சட் பேக்கேஜாக பார்ப்பீங்க. அதாவது அம்பேத்கர் என்றால் அவருக்கு ஒரு கிரே ஷேடும் இருக்கும், நீங்கள் முழுவதுமாக க்ளோரிஃபை பண்ணி பார்க்க மாட்டீங்க. இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல எவால்வ் ஆகிருப்பாங்க. ஒரு நிலைப்பாடை ஒரு கட்டத்தில் எடுத்திருப்பார்கள், அப்புறம் வேறு ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள். இது எல்லோருமே எடுக்கக்கூடியது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீ அங்கே சப்போர்ட் பண்ண, இவங்கள சப்போர்ட் பண்ண, இவங்கள சப்போர்ட் பண்ணு. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப தான் அந்த ஆதரவு நிலைப்பாடு அல்லது அந்த சித்தாந்தத்தை ஏற்பது அப்படின்றது உருவாகும். அதனால் ஒருவர் தாவிக்கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சிபி ராமசாமி ஐயராக இருக்கட்டும், ராமசாமி படையாச்சியாக இருக்கட்டும், டாய்லர்ஸ் பார்ட்டி, இந்த டாய்லர்ஸ் பார்ட்டி ஏன் நம்ம அண்ணாதுரையோடையும் அதிமுகவோடையும் நான் ஏன் இணைச்சி பேசுகிறேன்னா, டாய்லர்ஸ் பார்ட்டியோடைய சின்னம் தான் உதயசூரியன். அந்த சின்னத்தை தான் பின் நாட்களில் இவங்க திமுக எடுத்துக்கொண்டது. 57 இவங்க போட்டியிடும் பொழுது இவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அடுத்து ராமசாமி முதலியார் திவான், மைசூர் திவானாக இருந்தவர். ஒரு மாகாணம் எப்படி இந்திய ஒன்றியத்துடன், ஒரு சமஸ்தானம், மாகாணம் இல்லை, ஒரு சமஸ்தானம் எப்படி இந்திய ஒன்றியத்துடன் இணையணும் அப்படின்றதுக்கான டிராஃப்ட் போட்டு கொடுத்தவர் அவர். இன்றைக்கு லட்சத்தீவை வந்து நம்ம வந்து இந்தியா கொண்டாடுகிறது, உரிமை கொண்டாடுகிறது என்றால் இதற்கு ராமசாமி முதலியாரும் அவருடைய சகோதரர் லக்ஷ்மணசாமி முதலியாரும் அவங்க தான் அது காரணம். இங்கே அவங்க தான் காரணம். ஏன்னா பட்டேல் சொல்லி
இங்கிருந்து படகை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். லட்சத்தீவை நோக்கி செல்கிறார்கள். சென்று பாகிஸ்தான் அங்கிருந்து அவர்களுடைய கடற்படையும் அனுப்புகிறது. அப்படின்னும் பொழுது ஏன்னா இந்த லட்சத்தீவு யாருக்கும் சொந்தம் இல்லை, யாருக்கு சொந்தம் என்பதனை முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல். அப்படின்னும் பொழுது நேரே சென்று அந்த தேசிய கொடியை பறக்க விட்டுறாங்க. ராமசாமி முதலியாரும் இல்லை சொன்னசாமி முதலியாரும் இவங்க போய் அந்த தேசிய கொடியை பறக்க விட்டதுனால தூரத்திலிருந்து பார்த்த பாகிஸ்தான் கடற்படை இந்திய கடற்படையை இந்திய இது ஆக்குபை பண்ணிடுச்சு ஏற்கனவே லட்சத்தீவை என்று சொல்லி அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அன்றைக்கு அவர்கள் அந்த படகில் சென்று அவர்கள் அந்த கொடி நாட்டலன்னா இன்றைக்கு லட்சத்தீவு நம்மிடம் கிடையாது, பாகிஸ்தானோட இருந்திருக்கும். இந்த சைடும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆமாம், இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் லட்சத்தீவை கையில் வைத்திருந்தால் கேரளாவுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்ன்றது யோசி. கேரளாவோட அரசியல் சூழ்நிலையும் வேற மாதிரி மாறி இருக்கும். பிகாஸ் அங்கே முஸ்லீம் லீக் வாஸ் வெரி பவர்ஃபுல். சரியா? இப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, இவர்கள் எல்லாரும் நம்முடைய முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம உள்வாங்க தவறி விட்டோம். அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நான் பதிவு பண்ணுறேன். நான் டிக்ரெசிங் ஃப்ரம் த டாபிக் நான் சொல்கிறேன். இல்லை, நான் தான் கேட்டேன். அதே மாதிரி ராமசாமி நாயக்கர். ஸோ 4 ராமசாமிகளை இங்கேயே நான் சொல்லிட்டேன். ராமசாமி படையாச்சி, ராமசாமி ஐயர், ராமசாமி முதலியார், ராமசாமி நாயக்கர். இங்கே 4 பேருமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். சரியா? அப்போது அண்ணாதுரை அவர்களுக்கு வருவோம். அண்ணாதுரை அவர்கள் தெளிவாக 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பொழுது தீகா முன்வைக்கின்ற விஷயங்களிலிருந்து நாங்கள் விடுபடுகிறோம். சுதந்திர போராட்டத்தை எள்ளி நகையாடுவது அப்படின்றத அவர் ஏற்கலை. இந்திய சுதந்திரத்தை கொண்டாடக்கூடாது, கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஈவேரா சொன்னதை அண்ணாதுரை ஏற்கவில்லை. நாம் எல்லாருமே நகைச்சுவைக்காக சொல்லுவோம். மேபி பார்ஷியலி ட்ரூ ஆல்சோ. ஈவேரா 2வது மனைவியை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் தான், மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது காரணத்தினால்தான் திமுக உருவானது அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதை விட டீப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா, சிகாகோ ட்ரிபியூன் அப்படின்ற அந்த ஒரு பத்திரிகைக்கு 1958 அண்ணாதுரை அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தெளிவுபடுத்தி, அடிப்படை ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சியாக தீகா இருக்கிறது, ஜனநாயக மாண்புகளை ஏற்க மறுக்கிறது, முக்கியமாக பிராமணர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோட்பாடுகளை வைத்திருக்கிறது தீகா. இதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். அதனால்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் அண்ணாதுரை, பதிவு செய்கிறார். சிகாகோ ட்ரிபியூன் அப்படின்ற அந்த பத்திரிகை கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக இதை பதிவு செய்கிறார். அப்போ என்ன, நீங்கள் இத்தனை நாளாக என்ன சொல்லி வந்தீர்கள்? பிராமண எதிர்ப்பு தான் திராவிட கொள்கையாக இருக்குது அப்படின்ட்டு. கிடையாது, திராவிடர் கழகத்தின் கொள்கையாக அது இருந்திருக்கிறது. திராவிடர் கழகம் என்பதே நீதி கட்சியின் நீட்சி என்று சொன்னதே தவறு. ஈவேராவுடைய தலைமையில் ஒரு குழு நீதி கட்சியிலிருந்து நீதி கட்சி பிளவுபட்ட போது ஈவேரா தலைமையில் ஒரு குழு இயங்கியது. அந்த குழுவில் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்து இயங்குவோம் அப்படின்னு குரல் அது அவங்க இயக்கினாங்க. அதிலிருந்து விடுபட்டார் அண்ணாதுரை. அவருக்கு புரிந்து விட்டது இது சரி கிடையாது, இது ஜனநாயகத்திற்கு உகந்த இயக்கம் கிடையாது என்று சொல்லி தான் அவர் வெளியேறுகிறார், பதிவும் செய்கிறார். 58 பதிவு பண்ணுறாரு. எது? தீகா ஜனநாயகத்திற்கு முரணான ஒரு இயக்கம் என்று பதிவு செய்கிறார் அண்ணாதுரை 1958. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்த நிலையிலேயே நாங்கள் அனைவருக்குமானவர்கள், ஒரு இனத்துடன் நாங்கள் சுருக்கி கொள்ள விரும்பவில்லை. திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் திராவிடர்கள் என்ற இனத்துடன் மட்டும் நான் சுருக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு ஆயிடும். அப்படி நான் சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்கிறார். அந்த நிலப்பரப்புல இருக்க எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு எல்லா மக்களுக்கும் உண்டான தான் கொண்டு போறாரு. அதாவது ஆரியர்களுக்கும் பதிவு பண்றாரு, ஆரியர்களுக்கும் இங்கே உரிமை உண்டு. இது எங்க போய் தேடி பார்த்தா படிக்க முடியாது? அவருடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்க, அண்ணாதுரை அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே தெளிவுபடுத்திக்கிறார். அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்க. நான் எதுவுமே இட்டுக்கட்டி பேசல. சரி, இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன், சரிங்களா? அதில் அண்ணாவை பற்றி ஒரு டாபிக் பேசலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா கரண்ட்டும் இங்கேயே கொட்டிடாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறதுக்கு வேறு இருக்குது. அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். பட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன நான் சொல்ல வரேன் இங்கன்னா, சொல்லி முடிச்சிடுறேன். அது அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா எந்த பார்வையில் பார்த்தார்? அவர் விவேகானந்தருடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நானும் ஒரு மதவாதி என்று சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார். மதம் சாதி பாகுபாடுகளை களைந்து அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதியை தூக்கி பிடிக்கும் என்றால் அந்த மதத்திற்கு நானும் ஒரு மதவாதி என்று கொடி பிடிப்பதற்கு எனக்கு தயக்கமே இல்லை என்பதனையும் பதிவு செய்கிறார். அதே போல் 1962 காஞ்சிபுரத்தில் நடந்த தேர்தல் கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் கண்ணீர் மல்க கூறுகிறார், நான் யாரை தந்தையாக நினைத்திருந்தேனோ அவர் என் அரசியல் வாழ்க்கையை எதிர்க்கிறார், நான் யாரை
கண்டபடி திட்டினேனோ அவர் என்னை ஆதரிக்கிறார் அப்படின்னு ராஜாஜி அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி 63 கோகலே ஹால் இங்கே சென்னையில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செய்கிறார் அண்ணாதுரை. என்ன சொல்கிறார்? ராஜாஜி நமக்கு டெல்லியில் செல்வாக்கை கூட்டி இருக்கிறார். அண்ணாதுரையுடைய நீங்கள் அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவர் தீகாவில் இருந்த வரையில், அவர் தீகா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி அதை கட்டமைத்தார், அந்த கட்சியை எதை நோக்கி அவர் பயணித்தார்னு பார்த்தீங்கன்னாக்க மிக தெளிவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பின் நாட்களில் வடிவமைத்த உருவாக்கிய அதிமுக, அதுதான் அண்ணா அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று விரும்பிய திமுக. அதனால தான் அதிமுக என்று அதுக்கு பொருத்தமாக அந்த பெயரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வைத்தார்கள். அண்ணாவை பெயரளவில் கட்சியில் இருக்கட்டும், கட்சியிலும் தாங்கி கொண்டு கொடியிலும் அண்ணாவை வைத்து இதயத்திலும் அண்ணாவை தாங்கி வீறு நடை போடக்கூடிய ஒரே இயக்கம் அனைஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலில் பரபரப்பு நிகழ்வுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். திருமாவளவன் அவர்களை பற்றி நம்ம பாராளுமன்ற தேர்தலிருந்தே பேசுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணி மாறி வருவாரா, தனக்கு உண்டான இடத்த பிடிச்சிப்பாரா, அவர் உண்டான உரிமையை மீட்பாரா அப்படிங்கிறது தான். இப்போ அவரோட ட்வீட்டு போட்டிருந்தார். அதாவது ஒரு பழைய காணொலி தான், அதற்கும் முன்னாடி அவர் சொன்ன கருத்தை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு காணொலியை என்ன சொல்லியிருக்காருன்னா பவர் ஷேரிங் பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை போட்டுட்டு அப்படியே விட்டுருந்தா கூட பிரச்சனையாக இருந்திருக்காது போல். அப்புறம் டிலீட் பண்ணப்பட்டு திருப்பியும் அது போட்டு திருப்பியும் டிலீட் செய்யப்பட்டு அவர் வெளியில் அட்மின் கை தவறி போட்டாங்கன்னு சொன்னார். எனக்கு உடனே காலம் பின்னோக்கி போய் ராஜா அவர்கள் ஞாபகம் வந்துட்டாங்க. அப்போது அவர் தான் ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டை தொடங்கி வச்சார். அட்மின்றவன் பம்பராக இருப்பான், அவனை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி. அவர் சொன்னது உண்மை போயின்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்றத திருப்பியும் உறுதியாக்கும் விதமாக மதுரையில் அவர் முதல்ல நட்ட 62 அடிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி அந்த மாவட்ட ஆட்சியரால் அகற்றப்பட்டிருக்கு. மதுரை ஆட்சியர் அகற்றிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. ஏதோ சாதாரணமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கே நோக்கி போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை? அதாவது திருமாவளவன் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், 2 கட்சிகளுடனுமே அவர் பயணித்திருக்கிறார். 2 கட்சிகளை குறித்தும் விமர்சனங்களை கடுமையாக வைத்திருக்கிறார். அது 2 கட்சியிலிருந்து பிரிந்து பாமகவுடன் ஒரு முறை தனியாக போட்டிட்டு இருக்கிறார். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்க மூப்பனார் அவர்களோட அவர் முதல் இதுவே மூப்பனாருடன் தான் அவர் போட்டிடுறார் 99. பாமகவுடன் அதுக்கப்புறம் கை கோர்க்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் நல கூட்டணி அப்படின்றதுலையும் ஸோ தனித்தும் அவர் இயங்கி இருக்கிறார். அதிமுக திமுக இது 2உடனும் அவர் இயங்குறாரு. அப்படின்னும் பொழுது திருமாவளவன் இன்னைக்கு தலித் சமூகங்கள், முக்கியமாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. பறையர் சமூகம் அப்படின்னு தலித் சமூகம்னே சொல்ல அவர் முற்படுவது தலித் சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த தலித் சமூகத்திற்கு ஒரு தலைவராக அவர் உருவாக வேண்டும் நினைக்கிறார். அப்கோர்ஸ் பறையர் சமூகம் அதை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ என்னன்னா, இன்னைக்கு திமுகவுடன் திருமாவளவன் அவர்கள் பயணிப்பதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றது ஒரு சில எம்எல்ஏக்கள், ஒரு சில எம்பிக்கள், சரியா? ஆனால் திமுக எப்படி திருமாவளவனை பார்க்கும் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். திமுக என்கிற இயக்கம் அடுத்து வரக்கூடிய தலைமுறையாக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு போட்டியாக எந்த தலைவர்களாக எழுந்து விடக்கூடாது அப்படின்றத மையமாக வைத்து தான் திமுகவுடைய பார்வை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தே ஹேவ் பவர். எதிர்கட்சியாக இருக்கும்போது பவருக்கு வரணும்னு நினைக்கலாம். பவரில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? அந்த பவரை தட்டிப்பறிக்க யாரும் வந்துடக்கூடாது. அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் இன் லைன் யார் சக்ஸஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த சவாலாகவும் யாரும் இருந்துடக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நபர் திருமாவளவன். இதோடைய நீட்சி தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இவங்க யாரையாவது ஒருத்தரை உருவாக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை அடுத்த பிரதிநிதியாக நம்ம உருவாக்கணுன்றதுக்கான அந்த ஃபோக்கஸை அவங்க கொடுக்குறாங்க. ரஞ்சித் வட தமிழ்நாடும், மாரி செல்வராஜ் தென் தமிழ்நாட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்குது. இதையெல்லாம் திருமாவளவன் உள்வாங்கி கொள்ளாமல் இல்லை. பட் ப்ராப்ளம் இங்கே என்ன வருது அப்படின்னா, திமுகவுடைய வழிமுறை கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆட்களை உள்ளே பொருத்தி இருப்பார். அப்போ திமுகவுடைய விங்கு உள்ளே பயணிக்குது. வன்னியரசு இதெல்லாம் திமுகவுடைய பேரோலில் இருக்கக்கூடிய ஆட்கள். என்றைக்காக இருந்தாலும்
திருமாவளவன் அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளட்டும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அது அவர் யாருடன் வேணால் பயணிக்கட்டும், அது அவருடைய உரிமை. அவர் வந்து அதிமுகவோட பயணிக்கலாம், விஜயோட பயணிக்கலாம், இல்லை திமுகவுடனே கூட பயணிக்கலாம், சீமான் கூட அது அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. நம்ம அதில் போக முடியாது. ஆனால் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் திமுகவுடன் பயணித்தாலும் கூட, திருமாவளவன் அவர்களே, நீங்கள் திமுகவுடன் பயணித்தாலும் கூட 2026 உங்கள் கட்சியை திமுக உடைக்கப் போவது உறுதி. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதே நான் சொல்கிறேன்னா உறுதியாக சொல்கிறீங்களே. ஆமாம், ஏன்னா அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. நான் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்க கூடலாம் நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸோடு நான் வந்து பேசிட்டு தான் இருக்கேன், என்னென்ன அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அவங்களுடைய பார்வையில் எப்படிலாம் ஒரு கூட்டணி கட்சியும் பார்க்கிறார்கள் அப்படின்னும் பொழுது தெளிவாக அவங்க விசிகாவை இப்படித்தான் அணுகுகிறார்கள். அப்போ இப்படித்தான் அணுகுகிறார்கள் அப்படின்னும் பொழுது திருமாவளவன் வந்து விழித்து கொள்வது அவருக்கு நன்மை. அவரிடம் நிறைய அட்வைசர்ஸ்லாம் என்ன போய் சொல்லுவாங்கன்னா, இது என்னென்னா அதிமுகவுக்கு ஏதோ பெனிஃபிட் வந்துடக்கூடாதுன்றதுனால அங்கே போய் சொன்னால் நீ திமுகவோட இருந்தால் தான் உனக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு. நீங்கள் திமுகவுடன் தொங்கு சதையாக இருக்க போவதனால் உங்களுக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் என்பது உண்மை, ஒரு சில எம்பிக்கள் கிடைப்பார்கள் என்பது உண்மை. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கட்சியை உடைக்கின்ற கட்சி திமுகவாகத்தான் இருக்கும். இதில் மாற்றுக்கிறதே இருக்க வேண்டாம், இல்லை சந்தேகமே இருக்க வேண்டாம். ஸோ அவரோட கட்சியில் வந்து புதிதாக சேர்ந்த ஆதவ் அப்படிங்கிறவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திமுகவோட இம்ப்ளான்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து கட்சியில் வந்து அவர் திமுகவோட இம்ப்ளான்ட்டாக இருப்பாருன்னு நான் நம்பலை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பேட்டிகளில் அவர் வந்து அதிமுகவை உயர்த்தியே பேசியிருக்கிறார். ஓகே, ஸோ அவர் அதிமுகவோட இம்ப்ளான்ட்டா? அவர் அதிமுகவோட இம்ப்ளான்ட்டாகவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதிமுக உயர்த்தி பேசினா அதிமுகவோட இம்ப்ளான்ட்டாக இருக்கணும்னு அவசியமா? அப்படி கிடையாது. வன்னியரசு மட்டும் நீங்கள் பேரோல இருக்காருன்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா வன்னியரசு பகிரங்கமாக அப்படி பேசுகிறார். ஒரு காலத்தில் வன்னியரசு இதே கருணாநிதியை பற்றி உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பொது தேர்தலில் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று சொன்னவர் கருணாநிதி என்று சொன்னவர் தானே இந்த வன்னியரசு. இன்றைக்கு தலை குப்புற விழுந்து திமுகவுக்கு அப்படியே அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் அந்த கட்சியை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வன்னியரசு அப்படி நினைப்பதற்கான காரணம், வன்னியரசு வேறு யாரும் அந்த அப்படி திருமாவளவனுக்கு அடுத்து என்கிற நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். தன்னுடைய இடத்தை காப்பாற்றணுன்றது இல்லாமல் தான் அடுத்த தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறார். தான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. ஆதவன் வந்து பேசுகிறாருன்னா ஒரு இடத்துல வந்து உயர்த்தி அதிமுகவை பேசுகிறாரு அப்படின்னாக்க இயல்பாக யதார்த்தமாக சொல்கிறார் அவர், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு பேரோல்ல வைக்கணும்? அதிமுக துணிந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற அந்த முடிவை எடுத்தது, முதுகெலும்புடன் எடுத்தது அப்படின்றத அனைவரும் தான் பாராட்டுறாங்க. என் திருமாவளவனே பாராட்டியிருக்காரு. சரி, இப்போ இந்த ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் டிலீட் பண்ணி அதுக்கப்புறம் அட்மின் போட்டுன்னு சொல்லி திருப்பி அதை அப்லோட் பண்ணுறது, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த சூழ்நிலையும் இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ட்வீட்டை போடுறாங்க, இல்லை அவங்களுடைய அட்மினே போடுறாங்கன்னு வைங்க, இதை டெலீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? ட்வீட்டை அட்மின் போட்டாங்க, ஓகே, ட்வீட் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு, நிறைய கருத்துக்கள். சலசலப்பெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆட்சியில் பங்கு எப்படின்றது என்ன புதிய கோஷமா? எப்பவுமே இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலையும். 1980 சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலில், அதாவது எம்ஜிஆர் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டோம். அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி இடங்களில் போட்டிக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் 2 இடங்கள் கூடுதலாக போட்டிட்டது. 116 இடமும் இவங்க 114 இடமும் நினைக்கிறேன், அப்படி போட்டிக்கிட்டாங்க. அப்பொழுது வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது யார் அதிகம் சீட்டு பெறுகிறார்களோ அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கருணாநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தான் உங்களுக்கு என்னை விட அதிகமாக கொடுத்துட்டேனே, அப்போ கூட நீங்கள் கரிசனம் காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள், அப்போ பிரதமர், அவங்க அறிவிக்கிறாங்க கருணாநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. கேள்வி என்னென்னா, அன்றைக்கே 116க்கு 116 அடிச்சிருக்க முடியுமா திமுக? 114க்கு 114 அடிச்சிருக்க முடியுமா திமுக? 116க்கு 116 காங்கிரஸ் அடிச்சிருக்க முடியாது. அப்போ அன்றைக்கு ஆட்சியில் பங்கு என்பதனை அடிப்படையாக வைத்துத்தான் திமுக இயங்கியது. இன்னைக்கு கூட செல்லூர் ராஜு அவர்கள், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது மாதிரி திமுகவும் அதிமுகவும் எந்த காலத்திலும் ஆட்சியில் பங்கு என்கிற அந்த கோஷத்தை வைத்து முன்னெடுக்காதுன்ட்டு. இல்லை, அவரிடமிருந்து நான் மாறுபடுகிறேன். இல்லை, 1980 திமுக ஆட்சியில் பங்கு அப்படின்றதை ஏற்றுக்கொண்டது, காங்கிரஸ் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. சரியா? அப்போ இந்த கோரிக்கையை ஏன் நீங்கள் முன்வைக்கக்கூடாதுன்னு சொல்வீங்க? உங்களுக்கு காலத்திற்கும் தொங்கு சதையாக இருக்க வேண்டுமா?
கூட்டணி கட்சிகள். பட் சரிங்க, இந்த கருத்தை தவறா சொல்லல. பட் ஏன் அந்த ரியாக்ஷன்ஸ் மாத்தி உடனே அதை டிலீட் பண்ணுது? நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி அந்த இம்ப்ளான்ஸ் அவங்களாமா கட்சியில வந்து திமுக இருக்கலாம், திமுகவே நேரடியாக பேசியிருக்கலாம். என்றால் இது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. ஸ்டாலின் இன்றைக்கு அது அமெரிக்கா உல்லாச பயணம் போயிட்டு இன்னைக்கு வராரோ அன்னைக்கு நடக்குது இது. சரியா? அப்போது ஸ்டாலின் வரும்பொழுது இந்த சிக்னல் அனுப்பணுன்றதுக்காகத்தான் இவர் செய்கிறார். மேபி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு எதுக்காக இது பண்ணுறீங்கன்னு நிர்பந்திச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்முடைய கேள்வி அட்மின் போட்டார், ஒன்றும் குற்றச்செயல் இல்லையே, அப்புறம் எதுக்கு நீக்கினார்? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அட்மின் போட்டாருன்னு விட்டுற வேண்டியதுனா ஏன் நீக்கணும்? சரி, அமெரிக்காலேருந்து வரும்போது இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா முதலாக அவர் நட்ட அந்த கொடிக்கம்பம் வந்து அதுதான் வரும். நான் என்ன கேட்குறேன், ஸோ திமுகவோட ரியாக்ஷன் சொல்ல வரீங்களா? அப்படிதான் வேற எப்படி பார்ப்பீங்க நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு நேர்மையான ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், என்னுடைய உரிமை சார்ந்தது அப்படின்னு நான் முன்வைக்கிறேன். சரியா? இதை என்னுடைய அட்மின் போடுறாருன்னு வைங்க, இந்த பழைய வீடியோவை எடுத்து என்னுடைய அட்மின் பகிர்கிறாருன்னு வச்சுப்போம். உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆமாங்க, என் அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, அவ்வளோதான். நான் போட்டது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் போட்டது தப்பு இல்லைன்னா எதற்காக அதை நீக்கணும்? திரும்பி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு அதை பதிவேற்றம் செய்யணும்? ரொம்ப குழப்பமான ஒரு. அப்போது மிக தெளிவாக அவருக்கு சில நிர்பந்தங்கள் அழுத்தங்கள் இருக்கிறது என்பது தெளிவாகிறது இல்லையா? அப்போ அதற்கான பதில் அவரை தான் கொடுக்கணும். இதுலேருந்து தெளிவாகுதா அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்குது அப்படின்ட்டு? அப்போ இந்த அழுத்தங்கள் எந்த அளவிற்கு அவர் வந்து சக்கம்பாக போகிறாருன்றதை அவர் தான் முடிவெடுக்கணும். இல்லை அவர் இதை வந்து பேரம் பேசுவதற்கு ஒரு பகடைக்காயாக இதை பயன்படுத்துகிறாரா இருக்கு. சரியா? எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது திருமாவளவனோட நன்மைக்கு இருக்க போவதில்லை அப்படின்றத நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திருமாவளவன் அவர்களே. உங்களுடைய கட்சியை உடைக்க அவர்கள் எல்லா திட்டமும் தீட்டி விட்டார்கள். அது மேட்டர் ஆஃப் டைம் தான், எப்பொழுது உடைக்கப் போகிறார்கள் என்பது தான். உங்கள் கட்சியை உடைப்பதற்கு திட்டத்தை திமுக தீட்டி விட்டது, சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. சரி, இப்போ முதல்வர் வந்து அமெரிக்காவிலேருந்து திருப்பியும் வந்தார். இங்கேருந்து ஏர்போர்ட்டில் போகும்போது சில விஷயங்கள் பேசினார். வந்தோடனே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் ரொம்ப தெளிவான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவரோட முதலீடுக்கான அந்த ஸ்பீச் அதை எப்படி வந்து பார்க்குறீங்க? முதலீடு அவரே வெளிப்படுத்திட்டாரு. பிப்ரவரி போனார், இப்போதான் வந்திருக்காரு. இல்லை ஒரு இதுதான் வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஒருத்தர் வந்து வாய் தவறி சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க பேசுறீங்க, அவர் மேலே வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ். நீங்கள் பண்ணதான் சீப் பாலிடிக்ஸ். உல்லாச பயணம் போயிட்டு அது அரசு முறை பயணம். உங்களோட ஒப்பீனியன். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்காருன்றதுக்காக அது வந்து அவர் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு நீங்கள் மெச்சிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அவர் உல்லாச பயணம் போனார், அது அரசு முறை பயணமாக போனார். அவன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய வழக்கமான மக்களுடைய பணத்தில் இவர்கள் உல்லாச பயணம் மேற்கொண்டு விட்டு வந்து விட்டார். இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார், அவ்வளவுதான். இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் இதுக்கு போனார், அமெரிக்கா போனார், எத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாருன்னு பாருங்கள். இவர் போனார் 7,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட். 7,000 கோடிக்கு நீங்கள் ஏங்க போகிறீங்க? உட்கார்ந்த இடத்துல அவங்க கொண்டு வந்து தரணும் உங்களுக்கு. ஏமாத்து வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இவருடைய ஸ்பெயின் பயணம், இவர் துபாய் பயணம், இவருடைய சிங்கப்பூர் பயணம், இவர் ஜப்பான் பயணம், இப்போ இவருடைய அமெரிக்கா பயணம். 6 மாதத்துக்கு ஒரு முறை இவரை ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதற்காக இவர்கள் கொடுக்கின்ற காரணம் தான் இந்த வெளிநாடு முதலீடுகள் என்கிற இந்த போர்வை. இல்லை கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா முதல்வர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நான் அவமானப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவர் போயிட்டு வந்த பயணங்களில் அவர் ஈர்த்த திட்டங்கள் எதுவுமே வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. அவர் ஈர்த்த திட்டத்தை நீ திறந்து வைக்கல. அவர் ஈர்த்த திட்டம் கால்நடைக்கான அந்த பூங்கா, அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீ ஏன் வந்து திறந்து வைக்கல? கொரோனா இருந்த பொழுது மற்ற எந்த மாநிலத்திற்கும் முதலீடுகள் வராத நிலையில் 48,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீ கொரோனாவும் இல்லை, ஒன்றும் கிடையாது, உன்னால் ஒன்றும் இல்லைன்றதுனால நீ அங்கே போய் கொண்டு வர வார்த்தையெல்லாம். நான் அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் உன்னால் எதுவும் இல்லைன்னு தான் நீ அங்கே போயிட்டு வர. 7,000 கோடி தான் உன்னால் பண்ண முடியுது. நீ சொல்லலாமா எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேள்வி? அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய திறமையை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த ஸ்டாலின். சரி, இப்போ இந்த ஃபோர்டுக்கு என்ன முட்டு கொடுக்க போறீங்க? அதுவும் வந்து சரியில்லைன்னு ஏதோ நான் கொடுக்கக்கூடாதுங்க. ஃபோர்டுக்கு முட்டு கொடுக்க வேண்டியது அவங்க தான். இல்லைங்க, அந்த ஃபோர்டுக்கு எதிராக நீங்கள் என்ன கருத்து சொல்ல போறீங்க? கருத்து வச்சிருப்பீங்களே. ஃபோர்டு ஏன் வெளியேறினார்கள்? அவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்த காரணத்தினால அவர்கள் வெளியேறினார்கள். இந்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய வரி பாக்கி பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி. சரியா? இப்போ மீண்டும் வருகிறேன் என்று ஒப்பந்தத்தை போட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள்.
அப்போ அந்த வரி பாக்கி யார் கட்ட போகிறாங்க? இல்லை, பெனால்ட்டி இருக்குது. 908 கோடி வந்து திருப்பியும் கட்டினாதான் இந்த அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும், ஆலை வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. கட்ட போகிறாங்களா? அவங்க கட்ட போகிறாங்களா இல்லை அவங்க சார்பில் இவங்க குடும்பம் கட்ட போகிறாங்களா? இதெல்லாமே வந்து அரசு கொள்கை முடிவு அப்படின்னா, நீ மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவு வெளிநாட்டு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் சரியா? அப்போ நீ என்னத்தை ஃபோர்டை திருப்பி கொண்டு வந்து கதை விட்டுன்னு இருக்க? மத்திய அரசாங்கம் அனுமதித்தால் தானே ஃபோர்டு திரும்பி வர முடியும். ஏன்னா அவரோட வரி பாக்கியே இவ்வளோ இருக்கு. யாரை ஏமாற்றுவதற்கு இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை யாரை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கு இதையெல்லாம் பார்த்து மக்கள் யாராவது இப்படி பாராட்ட போகிறாங்களா? ஆஹா, பல பேருக்கு வேலை கிடைக்குங்க. திருப்பி 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவருடைய கூற்றுப்படி சொல்றாரு. நான் இப்பொழுது போயிட்டு வந்ததுனால 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துலயே அது அதிமுக செஞ்சுதே. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்டா தாங்க இருக்கணும். என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதே டாட்டாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு 18,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஓசூரில் அதிமுக. இதுக்கு எதிர்க்கு ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து 20 நாள் போய் கேம்ப் அடிக்கணும் அமெரிக்காவில்? அவங்க தான், நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன், தமிழகத்தின் சூழல் என்பது எத்தகையதாக இருக்கிறது என்றால், முதலீடு செய்ய வேண்டும் என்றால் தேர்வு செய்யக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது. இதில் நீ போய் அமெரிக்காவில் போய் ஈர்த்து தான் நான் கொண்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய நபரும் நீ கிடையாது. ஏன் போய் சொல்கிற? ஏன் மாத்திர ஊரை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்க? ஐ திங்க் ஹி இஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட். ஏன் அண்ட் ஹிஸ் பெஸ்ட் இஸ் நாட் அப் டு த மார்க்? இல்லை, அவரோட சூழ்நிலைக்கு அவருடைய அதுதான், அது என் பிரச்சனை இல்லையே. யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட்டு, பட் யுவர் பெஸ்ட் இஸ் நத்திங்கிறது என் பிரச்சனையா? ஆமாம், என் பிரச்சனை தான் கூட சொல்லலாம், தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. சரி, இப்போ இந்த மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதற்கு மேலே நான் வந்து கேள்விகள் கேட்க விரும்பல. பட் முக்கியமாக என்னென்ன விஷயம் கேட்டாலும் நான் அதுதான் பதில் சொல்ல போகிறேன். சரி, அதனால தான் நான் இன்னைக்கு வந்து நம்ம பேட்டி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு. நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.